வணக்கம். கேப்டன் டிவியோட மனமிட்டு பேசலாங்கிற நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பால்ய விவாகம் செய்யக்கூடாதுன்னு பல முறை குரல் கொடுத்தாலும் புரட்சி செஞ்சாலும் அதை யாருமே கண்டுக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம நாட்டில் பால்ய விவாகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டாலேயோ இல்லை மற்ற மக்களாலேயோ அதை கட்டுப்படுத்தவே முடியல. பால்ய விவாகத்துக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு தாயும் தன் மகளுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு பரிதவிப்பில் இந்த தவறை செஞ்சிடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க தான், அவங்க குடும்பத்தார் தான். ஆனால் திருமணத்தை பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி இங்கே ஐயோ என் பெண்ணு கஷ்டப்படுறான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? யார் பாதிக்கப்பட்டது? அந்த பெண் எதனால் பாதிக்கப்பட்டா? இன்னும் இந்த கதையோட சாராம்சம் என்ன? இதெல்லாம் உங்களோட சேர்ந்து நானும் கேட்க விருப்பப்படுறேன். பாங்க. அம்மா வணக்கம். உங்கள் பேருமா? ஃபாத்திமா. ஃபாத்திமா. நீப்பா? ஸ்டெல்லா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பொண்ணு 13 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தம்மா. எங்கள் நாத்தனார் பையனுக்குன்னு கொடுத்துட்டு சரி நல்லா நம்ம தான் கஷ்டப்படுறோம், நான் பூ விற்றுக்கிறேம்மா, எங்கள் வீட்டுக்காரரு கூலி வேலை தான் செய்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நாத்தனார் பையனை வச்சோம்னா அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் எங்களை கூடுவ கிடையாதுமா. சரி ஒரு அவசரத்துக்கு நாங்கள் ஒரு 30,000 ரூபாய் கடனாக கேட்டிருந்தோம். வேலை செஞ்சதில் கொஞ்சம் கடன் பட்டிருந்தோம். உங்கள் வீட்டுக்காரு? எங்கள் வீட்டுக்காரு. ஸோ பணம் கேட்டு போகிறீங்க? பணம் கேட்டதுக்காக அவர் இங்கே வந்திருந்தார், மெட்ராஸ்க்கு வந்திருந்தார். எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் இருந்து 4 நாள் இருந்தாங்கம்மா. வீட்டில் இருந்து எங்கள் நிலைமையெல்லாம் பார்த்துக்கினாரு. பார்த்துன பிறகு பாப்பா ஸ்கூல் படிச்சுன்னு இருந்தா, 7th கிளாஸ் படிச்சுன்னு இருந்தா. படிச்சுன்னு இருக்கிற குழந்தை நான் என்ன பண்ணேன், போய்கின்னு இருக்கும்போது இந்த பொண்ணு நல்லா இருக்கும்ட்டு போட்டோ கொண்டு போனாங்க. பாப்பா போட்டோ கொண்டு போயிட்டாரு. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஊரில் எல்லாருக்கிட்டையும் காட்டினாப்புல. இவருக்கு என்ன பண்ணிச்சு, இந்த பொண்ணு பிடிச்சி போச்சு. எங்களை என்ன பண்ணார், காசு நாங்கள் ஊருக்கு வந்த பிறகு ஊட்டிக்கு வந்த பிறகு நாங்கள் தரோம், நீங்கள் வாங்க புறப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 பேரை விறுவிறுன்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கொடுத்துருங்க, அவனுக்கு 27 வயசு பிறக்க போகுது, அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. காசுக்காக நாங்கள் போனோம்மா. அவங்க பொண்ணு விவகாரத்தை எடுத்துன்னு வந்து பேசுறதுக்கு வந்தாங்க. அதாவது 30,000 ரூபாய் உங்கள் பொண்ணை வித்துட்டீங்க. சார் நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், அவங்க படிக்க வச்சுக்கிறேன்னு சொன்னாங்கம்மா. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கின்னு வேறு எந்த வேலைக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம், நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், அவள் எவ்வளோ படிக்கிறாலும் அவ்வளோ படிப்பு நாங்கள் படிக்க வைக்கிறோம். 1000 ஆசை வார்த்தை சொல்லட்டும். பெத்த தாய், உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? எனக்கு இல்லையாம்மா. 7ஆம் வயசு படிக்கிற ஒரு குழந்தைய கொண்டு போய் நீங்க 27 வயசு, 13 வயசு எங்க, 27 வயசு எங்க? இப்போதான் இன்னையோட கல்யாண நாளுமா, இன்னைக்கு கல்யாண நாள் கரெக்டாக இன்னையோட 1 வருஷம் ஆகுது. இது வரல என் வீட்டுக்கு தாலி கட்டிட்டு வந்த நாள்லேருந்து இது வரல என் வீடு வாசப்படி 2 பேருமே மெரிக்க கிடையாது, பொண்ணும் சரி பையனும் சரி. நாங்கள் போயிட்டு 10,000 5,000 செலவு பண்ணிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரமே காண்டி என் பொண்ணு எங்ககிட்ட பேச விடுறதில்ல, அம்மானு கூப்பிட்றதில்ல. என் பொண்ணு என்கிட்ட என் பக்கத்தில் கூட நிற்க மாட்டாள். ஒரு வாட்டி நாங்கள் கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு போன பிறகு என் மண்ணா வர நான் இங்கே இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி என் பிள்ளை சொன்னேன். இவங்க யாருமே எங்ககிட்ட பேசலை. 3 மாதம் கழிச்சு வந்தாங்க. என் பிள்ளைய விறுவிறுன்னு கை பிடிச்சி இட்டுன்னு வந்தது. அவன் கட்டணம் என்ன பண்ணிட்டே எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு பயந்துக்குன்னு போயிட்டான். என் பொண்ணுக்கு என்னவே பயப்படுவோம்மா, அவ்வளோ வாய் சேர்த்த பிள்ளை என் பிள்ளை. பயந்த உடனே என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே போயிட்டு எங்கள் அம்மா தான் என்னை கூட்டின்னு போனாங்க, நான் போகல அப்படின்னு சொல்லி என் மேலே சொல்லிட்டான். அந்த ஊர் ஜனமே என்னை திட்டிட்டு அந்த பையன் மாறு மேலே கை வச்சு அப்படியே தள்ளிட்டான். அசிங்கமான வார்த்தைங்கள கூட பேசிட்டான். அவங்க அப்பனே நடிக்கிறதுக்கு எழுதி கொடுத்துட்டு கூட்டின்னு போன அது கொடுத்துட்டு கூட்டின்னு போ அப்படின்னாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணுறேன்னு நான் போக கிடையாதுமா, கடன் கேட்கறதுக்கு தான் போனேன். லாஸ்ட்டில் அவசரப்பட்டு அவங்க தான் முடிச்சுக்கினாங்க. லாஸ்ட்டில் என் பொண்ணு இன்னைக்கு வரலம்மா, என்ன அம்மானு கூப்பிட்டு என் பக்கத்தில் வரதில்லை. ஃபோன் பண்ணி கேட்டினா கூட நான் காட்டில் இருக்கிறேன்னு அங்கே இருக்கிறேன் அப்படின்னு. இந்த 1 வருஷமாக நான் சாப்பாடு கூட சாப்பிட்லேம்மா. இருக்கிறது அந்த ஒரு பொண்ணு தான், நான் வளர்க்குறது அந்த ஒரு பொண்ணு தான். கெட்டு கொடுத்தேன், ஏமா கையில் கொடுத்த மாதிரி என் பிள்ளை என் வீட்டு வாசலே மெருகலையம்மா. இது வரல, இந்த நாளைக்கு இன்னைக்கு தாம்மா வந்திருக்காங்க. பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும்? அக்காம்மா ஒரு பொண்ணு தான் சொல்கிறாங்க. இல்லைம்மா, எங்கள் அக்கா பொண்ணு, என்னோட பெரிய பொண்ணு. வயசுலேருந்து அந்த பொண்ணை தூக்கி வளர்த்தது எல்லாம் வேணாம்மா. அந்த பொண்ணு ஸ்கூலில் போனால் கூட்டின்னு வந்து எங்கள் வீட்டில் யாருமே இல்லாமல் சின்ன பிள்ளைங்க. நான் அப்போ அடிச்சுக்கினேன், வேணாம் சித்தி படிக்கட்டும், நான் படிக்க வச்சுக்கிறேன். எனக்கு என்ன பண்ண என் நாத்தனார் பையன் நல்லவன், நான் கட்டி கொடுக்குறேன், அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, என் பொண்ணு நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் நாங்கள் கல்யாணத்துக்கு கூட எங்களுக்கு விருப்பம் இல்லாத நாங்கள் போனோம். இவங்கள கட்டாயம் பற்றி கூட்டின்னு போனாலும் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போனோமா. சரி போயிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு தாலி கட்டிருந்து நீங்க போகும்போதே கல்யாணம் தெரிஞ்சுதான் போயிருக்கீங்க? தெரிஞ்சுதான் போனோமா.
ஆனா இவங்க தான் கூட்டின்னு போனது கல்யாணம் தான். நாங்க பட் இவங்க இப்ப போய் சொன்னாங்கல்ல, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னாங்க, கல்யாணம் பணம் வாங்க தான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பணம் வாங்க தான் பணம் வருத்தங்க. எங்க கிட்ட சொல்ல 30,000 ரூபாய் கொடுத்தா உன் பொண்ணை கட்டி கொடுன்னு சொல்லிருக்காங்க, நீ 30,000 கொடுத்தீங்க. அவ்வளவுதான். பொண்ணை பத்தி எடுக்கல அப்பெல்லாம். நான் காசு வாங்கி தரவாங்க ஒரு இடத்துல அப்படின்னு தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிதான் நாங்க போனோம். திடீர்னு வந்து அவங்க வந்து 2வது வாட்டி வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. ஏமா அவ கிளியரா சொல்றா, இங்க இருந்து ஊரை விட்டு போகும்போது கல்யாணத்துக்கு தான் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட்டி இங்க போயிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்க போயிட்டு வந்தோம். வெத்தலைப்பாக்கு மாத்துது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. முத தடவை போகும்போதே பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அது எங்களுக்கு நல்லா இருக்கட்டும் பொண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்ப அவங்க வந்து அந்த சூழ்நிலை அவங்களுக்கு என்னவோ அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க நான் இங்க உட்காந்துட்டு நான் சொல்லலாம், நீ பொண்ணை வித்துட்டேன்னு சொல்லலாம். ஆனா அது இல்ல எண்ணம், சரி நாத்தனார் புள்ள நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவங்க பண்ணிட்டாங்க. புரியுது எனக்கு, நான் கோவத்துல அதை சொல்றேன். ஆனா உள்ள நம்ம ஆழமா பார்க்கும்போது தன் மகளாவது நல்லா இருக்கட்டும், நானே 2 வேளை கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்படுறேன்னு, அவளாவது ஒரு கஞ்சி வந்து கரெக்டா குடிக்கட்டும், அவளாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கட்டும்னு நினைச்சாங்க. கேட்டுக்கல. சரி எங்க சித்தி இவ்வளவு முடிவு எடுத்துட்டு நாங்க எதுவும் கேட்டுக்கூடாதுன்னு நாங்களே எதுவும் தடங்கள் சொல்லல. போனோம். அந்த பொண்ணு மூஞ்சி கொசம் தான் போனோம் கல்யாணத்துக்கு கூட. ஏன்னா நாங்க தூக்கி வளர்த்த போனோம், அந்த குழந்தை மூஞ்சி இது பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்க போனோம் கல்யாணத்துக்கு. தாலி கட்டின அன்னைக்கு நாங்கள் வண்டி எடுத்துமா மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு நாங்கள் போனோம். ஏன்னா கல்யாணத்துக்கு என் தங்கச்சிக்கு எதுவுமே செய்யலை, நான் தூக்கி வளர்த்த பொண்ணுக்கு எதுவுமே செய்யலைன்ட்டு 3 மாதம் கழிச்சு கால் செவத்தில் மாட்டில் வாங்கி போய் கொடுத்துட்டு போனோம்மா. இவங்க வந்தாங்க. அதுக்குள்ளே அந்த குழந்தை நான் எம்மா நான் வரேம்மா என்னை கூட்டின்னு போனவொடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி வாமா சொல்லிட்டு கடகன்னு கை பிடிச்சின்னு இங்கே வீடுன்னு அவ்வளோ தூரம் கூட்டின்னு போயிட்டாங்கம்மா. கூட்டின்னு போனான்னா அவன் கூப்பிட்டே, நீ எப்படி போகலாம், நீ எப்படி இட்டுன்னு போகலாம், என் பொண்டாட்டியை எழுதி கொடுத்துட்டுன்னு போ, 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு எடுத்துன்னு போ உன் பொண்ணை, சும்மாவா உன் பொண்ணை அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பேசுனாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து பொண்ணை இட்டுன்னு போகிறதுக்கு வரலங்க, பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம். அந்த பொண்ணை அழுது நான் எம்மா வரேன்னு சொன்னோடனே அவங்க அம்மா ஆத்திரத்தில் கூட்டின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி சமாதானமாக எல்லாம் ஊர் ஜனமே வந்து லப்பலப்பன்னு கத்தி உங்களை கைத்து பிடிச்சி வெளியே தள்ளி அடிக்க வந்துட்டாங்க. சரி நம்ம அந்த நேரத்தில் நம்மளும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் கொஞ்சம் சமாதானமாக பேசி. பட் பொண்ணு வாழ விருப்பப்படலன்னா அப்புறம் எப்படி ஊர் ஜனம் அடிக்க வர முடியும்? ஐயோ சண்டை, சரியான சண்டை. அவங்கெல்லாம் அவங்க பக்கம் தான் பேசுனாங்க, நீங்கள் எப்படி பொண்ணை கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே நாங்கள் சித்தியை தான் திட்டணும். சரி நீ கூப்பிட்டு தப்பு சித்தி, அதனால அவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு சித்தி திட்டிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் தங்கணும். இவங்க அன்றைக்கி நைட்டும் சாப்பிடல. அவன் கைத்தை பிடிச்சி என்னை தள்ளிட்டானே, மருமகன் பொண்ணு எடுத்த மருமகன் என்னை கைத்தை பிடிச்சி தள்ளிட்டானேன்ட்டு சாப்பிடல. மறுநாளும் சாப்பிடல. அதுக்கு அந்த பையன் வந்து இங்கே பாருங்க எல்லாரும் வெளியே போங்க, என் வீட்டில் இருக்கக்கூடாது சாப்பிடாதவங்கெல்லாம், அன்றைக்கே மத்தியானமே 11 மணிக்கெல்லாம் என் வீட்டிலேருந்து வெளியே போங்க எல்லாரும் மொத்தமாக அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு கோவம் வந்துச்சு. எப்பா நம்ம என்ன சாப்பாட்டுக்கு இல்லை, எப்போ இவங்க வீட்டில் வந்திருக்கிறோம், இவங்க வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு எங்களை இங்கே உட்கார வச்சிட்டிங்களே, வாங்கப்பா போகலான்ட்டு நாங்கள் அன்றைக்கே வந்துட்டோம். பொண்ணுக்கிட்ட கூட எங்களை சொல்ல உள்ள போயிட்டு வரமான்னு ஒரு வார்த்தை சொல்ல, வாசப்படியோட வந்து பொண்ணு வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. நான் பண்ணு கம்முன்னு கிளம்பி வந்துட்டு அதோட இவங்க மலைக்கு போகிறேன்னு சொன்னவொடனே இவங்களும் போனாங்க. மலைக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க, பேசினாங்க. ஒரு நாள் நைட்டாக 2 நாள் நைட்டாக தங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு இப்போ போன மாதம் நாங்கள் போனோம்மா. சரி வருவாங்க, பொங்கலுக்கு வருவாங்க, தீபாவளிக்கு வருவாங்க, என் பொண்ணை வந்து காமிப்பாங்கன்னு பார்த்தா காமிக்கவே இல்லை. இட்டுன்னு வந்து வரமாட்டான். கேட்டப்பெல்லாம் எங்களுக்கு காட்டில் வேலை இருக்குது, நாங்கள் என்ன சும்மா இருக்கிறோமா, காட்டில் எங்களுக்கு வேலை இருக்குது, இப்படியே தான் சொல்லுவேன். சரிங்க உங்களுக்கு காட்டில் வேலை இருக்கட்டும், பொண்ணு பையனாவது வந்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு போகிறதுல என்ன ஆக போகுது, நாங்கள் ரோட்டில் பிச்சை இருந்தால் கூட பரவாயில்ல, பொண்ணை நாங்கள் நல்லபடியாக வச்சுன்னு இல்லைன்னா மாப்பிள்ளை என் பொண்ணை அமிச்சேன் மாப்பிள்ளை அமிச்சேன், நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அமிச்சிட்டிங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் அனுப்பலிங்களேன்னு சொல்லி நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி பேசினா, ஃபோன் பண்ணால் பொண்ணுக்கிட்ட ஃபோன் கொடுக்குறது கிடையாது. நாங்கள் காட்டில் இருக்கோம், ஊட்டியில் இருக்கோம், மேட்டுப்பாளத்தில் இருக்கோம், இப்படி தான் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்களேன்ட்டு நாங்களும் ஃபோனில் அடிக்கடி குழந்தைகிட்டையும் பேச முடியல. மாதத்தில் ஒரு நாளைக்கு தான் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுறது. அதுக்கப்புறம் நாங்கள் சரி போன மாதம் என்ன பண்ணோம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ கூட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தையும் பேசலை. அவங்கள வந்து காட்டில் இருந்தாங்க, வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருந்து, அதுக்கப்புறம் காட்டு போனோம். அதுக்கு வீட்டுக்கு வந்து காப்பி கொடுத்தாங்க, குடித்தோம். அப்புறம் எங்கள் சித்தி பேசுகிறாங்க, அவங்களும் நல்லா பேசுனாங்க அவங்க அத்தை. எங்கள் பொண்ணு மட்டும் எங்ககிட்ட பேசலை. என்னம்மா பேச மாட்டேற, என்ன விஷயம், எதுக்குன்னா பார்த்தீங்களாண்ணாம்மா அந்த குழந்தை நீங்கள் பாருங்கள் பிச்சை காட்சியோட மோசமாக இருந்தாம்மா அந்த ஊரில், நீங்கள் பணக்காரங்க நாங்கள் லாரி வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோன்னு சொன்னாங்களே கண்டி, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நைட்டி பார்த்தீங்கன்னா கறி துணி கூட யூஸ் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி நைட்டி போட்டுருந்தேன். என் குழந்தை எவ்வளோ பயிர் எரிஞ்சிருக்கு தெரியுமா, படிக்கிற குழந்தை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு எங்கள் சித்தி மேலே தான் பாவஞ்சி. அவங்களே நாங்கள் எதுவுமே கேட்டுக்கல. என் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன், என்னம்மா ஏன் வரமாட்டேன்ற, மெட்ராஸ்க்கு ஏன் வரமாட்டேற, ஏதாவது சொன்னாங்களா, பயன்படுத்தினாங்களா ஒன்று, எதாக இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லிட்டா, என் அம்மா மேலே கோவம் அவனுக்கு, ஏன்னா இந்த வயசில் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு கோவம். எங்க சொல்லு நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து குழந்தை அழுதாம்மா, அழுதா அதுக்குள்ளே அவங்க நாத்தனார்கார் என்ன பண்ணிட்டா, 2 ஆம்பளை பசங்களை கூட அனுப்பிச்சி விட்டா, என்ன பேசுறாங்களா போய் கேளுங்க அப்படின்ட்டு. அவங்க நாத்தனார்காரி தாம்மா, எப்போ போனாலும் அவங்க நாத்தனார்காரி வீட்டில் இருக்கிறா, எப்போ போனப்பெல்லாம் அவங்க பொண்ணு வீட்டில் இருக்குது. ஆனால் எங்க பொண்ணை மட்டும் எங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க பொண்ணை வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறாங்க, அவங்க பொண்ணு வீட்டு வந்து வச்சுக்கிறாங்க. என் தங்கச்சிக்கு எங்கள் ஆய ஒரு கால் செவத்தில் ஜிமிக்கி போட்டிருந்தாங்க. அது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் மாற்றி ஜிமிக்கி வாங்கணும், பெரிய ஜிமிக்கியாக வாங்கணும் 3/4 செவத்துலன்னாங்க.
நாங்கள் இந்த 3 வாட்டி போகும்போது குழந்தை பித்தளை கம்பல் தாம்மா போட்டுனுச்சு. அவங்க பொண்ணு மட்டும் நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க பித்தளை கம்பல் தான் போட்டுனுச்சு. அதுக்கு எங்கள் சித்திரை இப்போ 3வது வாட்டி போனப்போ ஏம்மா நீ போட்டிருந்திய கம்பல் சின்ன கம்பல் எங்கம்மான்னு கேட்டுக்கிறாங்க இவங்க. நான் கேட்டதுக்கு என்ன சொல்லிச்சு, இல்லைம்மா அடமானம் வச்சுட்டாங்க பேங்க்கில். நான் காய்ச்ச ஒரு மாட்டில், எங்கள் மாமா காய்ச்ச ஒரு மோந்திரம், காய்ச்ச ஒரு கம்பல், இந்த 3ஐயும் பேங்க்கில் அடமானம் வச்சேன்னாங்க. அப்போ அவங்க பொண்ணு மட்டும் எல்லா நகையும் போட்டுக்குதாம்மா. கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். மறுநாள் வந்தவொடனே சித்தி சும்மா இருக்காத ஆயா கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க. எங்களை வளர்த்த ஆயா, எங்கள் அம்மாவோட அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிம்மா பாப்பா கிட்ட அந்த கம்பல் கூட நீ போட்டது கூட இல்லைம்மா, பித்தளை கம்பல் போட்டுன்னு இருக்கிறான்னு சொன்னோன்னே அவங்க வயசானவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கொடுக்கவே, ஏம்மா அந்த கம்பல் சின்னது போட்டு நிந்தியாம்மா, அது கொடுத்து அனுப்பக்கூடாதா, ஆயா பெருசாக வாங்கி தருவேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க பொண்ணு போட்டுனுக்குதா சொல்லி எங்கள் ஆயா சொன்னாங்கன்ட்டு அசிங்கசியமாக பேசிக்கிறாங்கம்மா ஃபோன் பண்ணி. என்னடி நீ என்ன நகை போட்ட, எத்தனை சவரம் போட்டு நீ கட்டி கொடுத்த, இந்த கீழே இருந்து 4 வரைக்கும் கீப்பேண்டி, நீ இங்க இருந்து ஏன்னா உன்னை டாட்டாரா கீச்சிருப்பேண்டி அப்படின்னு சொல்லி பேசுறாங்களாமா ஃபோனில். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன அப்போ கூட நாங்கள் எதுவும் சரி பேசுனாங்களான்ட்டு விட்டுட்டோம். 2வது வாட்டி நான் ஃபோன் பண்ணி என்ன மாமா, அவங்க மாமா கிட்ட கேட்குறேன், என்ன மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன் அவசியம் சொல்லி ஆகணுமா உங்ககிட்ட, நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமான்னு கேட்குறேன். ரெண்டாவே என் பொண்ணு கிட்ட கூட இப்படி வந்து நிற்க பேச மாட்டேங்குது. அது வந்து ஆரம்பத்துலேருந்து யார்கிட்டையும் பேசாமல் கொல்லாமல் எட்வீட்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல, அவ்வளோ பாசமாக இருக்குமா குழந்தை. நம்ம போய் சொல்லக்கூடாது, எம்ம சாப்பிட்டு கூட சரி, என் பிள்ளைங்களை 2 தூக்கி வச்சு நீ இடுப்பில் வளர்த்தவா எனக்கு குழந்தைங்கள இருக்குதுமா. இல்லாத என் பொண்ணுக்கு தெரியும் எனக்கு நெஞ்சு வேலை வருது, எந்த நேரம் நிற்குமா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட நெஞ்சு வேலை வரும் போதெல்லாம் பேசலைன்னா என் பொண்ணு பேசாதுமா, என் பொண்ணு பேசாதுமா, என் பொண்ணு என்கிட்ட பேசலாம். 1 வருஷமா நான் பெற்று வளர்த்து என் பிள்ளைய என்கிட்ட தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இது கூட சித்திரவாதி நானே ப்ரேயர் பண்ணேன் அனுபவிச்சிடம்மா. கடவுளை எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பா அப்படின்னு நான் என் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேம்மா டெய்லி. எனக்கு என் பிள்ளை வேணும்மா, கை எடுத்து கும்பிட்றேம்மா, என் பிள்ளை எனக்கு 1 மாதம் என்கிட்ட இருக்கட்டும்மா, அந்த பொண்ணை விரும்பப்பட்டு போகிறேன்னா நான் அனுப்பிச்சி விட்றேன். இதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் அந்த பொண்ணை கட்டினவங்க 2 குடும்பத்துக்குமே ஆபத்து தெரியுங்களா. அதெல்லாம் நீங்கள் 2 பேருமே பண்ணது தப்பு. அந்த பொண்ணு இப்போ ஒரு காப்பகத்துக்கு தான் போனோம். நீங்கள் 2 பேர் பண்ண வேலைக்கு கட்டினவனும் தப்பு, அமிச்ச நீங்களும் தப்பு. இவ்வளோ பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டு சரி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கிறதையும் நம்ம கேட்போம். தங்கச்சி என்கிட்ட அனுப்பிச்சு விடுங்கம்மா. தாம் பெத்த மகளை சீரும் சிறப்புமா திருமணம் பண்ணி அந்த காட்சியை கண்குளிர பார்க்க வேண்டிய ஒரு தாய் அவளுடைய பண கஷ்டத்துக்காக 30,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு சரி ஏதோ மகளும் ஒரு நல்ல இடத்துல இருப்பாளே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவளை கட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு என் குழந்தை அங்கே உயிரோடு இருக்கோ இல்லையோ அது கூட தெரியலையேன்னு அவங்க கதறாங்க. அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் எங்கள் டீம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்கள சந்தித்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கலாம். பட் ஆஃப்டர் தி பிரேக். பணம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க மேடம். அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி 1 நிமிஷம் தாங்க மேடம், தாலி கட்டி 1 நிமிஷம் கூட ஆகுது மேடம். ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்க அப்பாவும் அம்மாவும் மெட்ராஸ் வந்துட்டாங்க. மொய் காசு வாங்கிட்டு மெட்ராஸ் வாங்கிட்டாங்க மேடம்.